விட்னஸ் மேடம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைபிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆபரேட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இது போன்ற பணியிடங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு பயனுள்ள வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 டைபிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சிருக்காங்க. இந்த தேர்வில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ தான் வந்து 2024 டைபிஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜ் மட்டும் இந்த இதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு ஒரு போஸ்ட் சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு தனியாக ஒரு சிலபஸ் இருக்குது, அதுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கான அந்த சிலபஸ் கொஸ்டின் வந்து நமக்கு இந்த டைம் வந்து தேவைப்படாது. ஒன்லி டைபிஸ்ட்டுக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் மற்றும் அந்த சிலபஸ் வந்து இப்போ கொஞ்சம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டினுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து 75 கொஸ்டின் வந்து ஜிகே வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் அதுதான், பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த டைம் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து இல்லை, ரைட்டா? அப்போ நம்ம டைபிஸ்ட்டுக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம விட்னஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணி வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுடைய மொபைல் ஆப்பில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து இருக்கும், ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ், தமிழ்லாம் அப்போ இருந்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தா தமிழ் தகுதி தேர்வு லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து இங்கிலீஷ்ன்றது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து தமிழ் தகுதி தேர்வு இல்லை அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். மற்றவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் வராது. கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுறிவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலையுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரைட்டா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சயின்ஸு, பாலிட்டி, மேக்ஸு இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது எது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கண்ட அனைத்துன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரத்தம் உறைவதற்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் அல்லது சத்து அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா வைட்டமின் கேன்னு போடலாம். இங்கே வைட்டமின்றதை வந்து மென்ஷன் பண்ணலை. க்ளோட்டிங் ஃபங்க்ஷன் ஃபேக்டர் நீடட், என்ன ஃபேக்டர் தேவைப்படுன்றாங்க. ஸோ கொடுத்த ரத்தம்னா கண்டிப்பாக இரும்பு சத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அயன், வைட்டமின் கே, கால்சியம் இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஸோ மேற்கண்ட அனைத்துன்ற மாதிரி இவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறதுன்றாங்க. ஸோ ஏடிஎஸ் எகிப்தின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரிதான். ஸோ இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, ரசாயன கழிவு கலந்த சாக்கடை கழிவுநீரை நீர்நிலைகளில் விடக்கூடாது, ஏனெனில் அது நீரில் பெரிய அளவு மாசு ஏற்படுத்தும். மாசுபட்ட அத்தகைய நீரில் உள்ள மீன்கள் இறந்து விடும், ஏனெனில் அப்படின்றாங்க. ஸோ வந்து சாக்கடை தண்ணியை நம்ம நல்ல தண்ணியில் விட்டோம்னா அதில் இருக்கிற மீன்கள் வந்து இறந்து விடும். அது ஏன் அப்படின்னா அந்த நல்ல தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்து மீன்கள் வந்து செத்து போயிடும் அப்படின்றதான் உண்மை. ஸோ தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜன் அளவு வந்து குறையும் அப்படின்றதான் ஃபேக்ட். ஸோ சி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சயின்ஸ் கொஸ்டின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயே மேக்ஸ் கலந்த கொஸ்டின். அது மேக்ஸ்ன்னு எடுத்துக்கூடாது, இதுவும் ஒன் ஆஃப் த சயின்ஸ் கொஸ்டின் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸில் வந்து நமக்கு ஒரு கால்குலேஷன் சம்மா வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? சரி, நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்ன 180 ஆன்சர் போட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிப்போம். 10 மணி நேரம் 10 எண்ணிக்கை 60 வாட்ஸ்ன்னு போட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 10 மணி நேரம் 10 பல்பு 60 வாட்ஸ், ரைட்டா? 60 வாட்ஸ். 60 வாட்ஸ்னா என்னன்னா ஒரு மணி நேரம் ஒரு பல்ப் இருந்துச்சுன்னா 60 வாட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 10 மணி நேரத்துக்கு அது அப்படியே 10 பல்புனா அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். ஸோ 10 × 10 போட்டால் உங்களுக்கு 100 வரும். 100 × 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 வருது, ரைட்டா? இதை 30 நாளைக்கு வந்து எரிய விடுறாங்கன்னு போட்டிருக்காங்க. 30 நாட்கள் எரிய விட்டால் அப்போ 30ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3 18, ஏற்கனவே ஒரு 3 0 இருக்கு, ஒரு 0. 1 10 100 1000 10000 லட்சம் 1,80,000 வருது. சரி, வந்துட்டு போகுது. நமக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, கிலோவாட் ஹவர் தானே கேட்குறாங்க. கிலோவாட் ஹவர் அப்படின்னா நமக்கு 1000 அந்த வாட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கிலோ வாட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு கிடைச்ச இந்த விடையை என்ன பண்ணலாம்னா 1000ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 3 0 கேன்சல் ஆகுதா? 3 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், மீதி எவ்வளோ இருக்கு? 180 இருக்கா? அங்கே பாருங்க, 180ன்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, ரைட்டா? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி, ரைட்டா, இவங்க கொடுத்துருக்க எல்லா வேலையுமே அப்படியே மல்டிபிள் பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணினா 180 சொல்லி உங்களுக்கு விடை வந்துடும். இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். இதை மேக்ஸ் நம்ம எடுத்துக்கூடாது, சயின்ஸ் கொஸ்டின். டெசிபிள் என்பது என்னன்றாங்க? டெசிபிள்ன்றது நம்ம ஒளியின் அளவுகோல், மெஷர் ஆஃப் த சவுண்ட் அளக்கக்கூடிய இதுதான் வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா?
சரி, அதுவும் சயின்ஸ் கொஸ்டின் தான். இதுவும் பாருங்க, ஓசோன் படலம் இயற்கையாக எப்படி ஏற்படுகிறதுன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், ஆக்சிஜனுடன் யூவி ரேடியேஷன் சேர்வதால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும், ரேடியன் கதிர்வீச்சை தடுக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த ஓசோன் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனோட O3 அப்படின்றது இதனால தான் வருது, ரைட்டா? ஸோ வந்து பி ஆப்ஷன், இதுவும் வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான். எண்ணிலிருந்து டால்டா டேஸ் மூலம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பு, ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க, ரைட்டா? இதுவும் சயின்ஸ் கொஸ்டின் தான். ஒரு இரும்பு ஆணி துரும்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சி ஆப்ஷன், ஆணியின் எடை அதிகரிப்பதுடன் உருவாகும் அப்படின்றாங்க. பாருங்க, வித் இன்க்ரீஸ் இந்த வெயிட் ஆஃப் த நைல் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு இரும்பு ஆணி துரும்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு இருக்குல்ல, அதை பற்றி கேட்குறாங்க. ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகும் வித் இன்க்ரீஸ் த வெயிட் ஆஃப் த நைல் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. சரி, அந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் முன்ன பின்ன தான் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு ஒர்ஸ்டாக பண்ணியிருக்காங்கன்றத ஒரு கொஸ்டினை சொல்கிறேன், ரைட்டா? பாருங்கள், 49 பாருங்கள், இதுவும் சயின்ஸ் கொஸ்டின் தான். கார் பேட்டரியில் உள்ள எலக்ட்ராலைட்டுகளை சரிபார்க்க ஹைட்ரோமீட்டரை, அதாவது நீர் அடர்த்திமானியை நாம் பயன்படுத்துகிறோம். அக்கருவி திரவத்தில் உள்ள டேஸை அளவிடுகிறது அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து டென்சிட்டி, அடர்த்தியை வந்து அளவிட பயன்படுகிறது. ஸோ பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சயின்ஸ் கொஸ்டின் தான். ஒரு மரக்கற்றை நீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது. அக்கற்றையின் மேற்பரப்பை அக்கற்றை முழுவதுமாக நீரில் மூழ்கும்படி கீழே அழுத்தினால் அதன் மிதக்கும் விசை அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அதிகரிக்கும், ரைட்டா? ஒரு மரக்கற்றை நீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது. அக்கற்றையின், அதாவது அந்த மரக்கட்டையின் மேற்பரப்பை அக்கற்றை முழுவதுமாக நீரில் மூழ்கும்படி கீழே அழுத்தினால் அதன் மிதக்கும் விசை வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? இது சயின்ஸ் கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது பங்கு சந்தை பரிவர்த்தனை இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நிதி பத்திரங்கள், இது வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். அது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம், எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ நீங்கள் சயின்ஸ் படிக்கணும், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும், ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சாலும் இதெல்லாம் ஆன்சர் பண்ணலாம், அல்லது எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டீல் இன் ஃபினான்சியல் செக்யூரிட்டி, நிதி பத்திரங்கள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இதுவும் பாருங்க, இதுவும் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டதான். ஒரு காசோலை எத்தனை மாதத்திற்கு பின் காலாவதி ஆகுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 months ஆஃப் இட்ஸ் டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் அது இதாகிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. த செக் வில் பிகம் ஸ்டேல் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கோர்ட் எக்ஸாம்ன்றதுனால அடிக்கடி அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால் செக்கை பற்றி கேட்குறாங்க. இது வந்து கோர்ட் சம்மந்தமாக வருது, ரைட்டா? இது கோர்ட் சம்மந்தமான கேள்வின்னு வச்சுக்கோங்க, எக்கனாமிக்ஸ் கேள்வின்னு வச்சுக்கோங்க, அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வின்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்குறாங்க, ரைட்டா? கேள்வித்தாள் மூலம் சேகரிக்கப்படும் புள்ளி விவரம் டேட்டா அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கேள்வித்தாள் மூலம் சேகரிக்கப்படும் புள்ளி விவரம் டேட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் கேள்வி இல்லை ஜென்ரலாக வந்து கேட்ட மாதிரி இருக்குது. முதன்மை விவரம் பிரைமரி டேட்டா, கேள்வித்தாள் மூலம் சேகரிக்கப்படும் புள்ளி விவரம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை விவரம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும் புள்ளி விவரங்களில். இதுவும் எக்கனாமிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால் ஒரு சில கேள்விகள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து இந்த டைம் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கிடையாது, ஸோ அது மாதிரி கேட்க மாட்டாங்க, ரைட்டா? கதவடைப்பு என்றால் என்ன அப்படின்றாங்க. கதவடைப்பு அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க, லாக் அவுட் அப்படின்னா லாக் அவுட் பண்ணுறது, ரைட்டா? லாக் அவுட் அப்படின்னா என்னன்னா, விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி தொழிலாளிகளை கட்டாயப்படுத்துவதற்கு முதலாளியால் தொழிற்சாலை மூடப்படுவதுதான் இதுக்கான விளக்கம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து காப்புரிமை, பதிப்புரிமை மற்றும் முத்திரை, ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க, இதுக்கு வந்து புலனாகாத சொத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கோர்ட்டு சம்பந்தமான கேள்வி தான். இதுவும் கோர்ட்டு சம்பந்தமான ஒரு கேள்வி. காப்புரிமை, பதிப்புரிமை மற்றும் முத்திரை, அதாவது ட்ரேட்மார்க் எதை குறிக்கும் அப்படின்னா புலனாகாத சொத்து, இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 55 பார்த்துட்டோமா? 56 பாருங்க, இது வந்து பாலிட்டி. 56 வந்து பாலிட்டி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ இயற்றப்பட்டது கீழ்கண்ட எந்த கூற்றுல சரின்றாங்க. இந்த போக்சோ சட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இது பாலிட்டி கொஸ்டின்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 கூற்றுகள் சரியானவை, டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1வது கூற்று என்னன்னு பாருங்க, பாலியல் தாக்குதல், பாலியல் தொந்தரவு மற்றும் போர்னோகிராபி போன்ற குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான விரிவான சட்டம். இந்த போக்சோன்றது 18 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேரும், ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாத்துக்குமே பொதுவாக இந்த பாலியல் தொந்தரவு வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். 3வது குழந்தையின் தனியுரிமை மற்றும் ரகசியத்தன்மையை உரிமையின் அடிப்படை குழந்தையின் உரிமையை இச்சட்டம் வளர்ச்சியடைய செய்கிறது அப்படின்றாங்க. இது வந்து குழந்தையின் உரிமையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். 1 3 சரி. 2வது ஏன் அப்படின்னா, நீதிமன்ற நடவடிக்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தையின் நலனை இச்சட்டம் வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். ஆக்சுவலாக வந்து பாருங்க 1 முதல் 3 கூற்றுகள் சரி. இங்க பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தா 1 3 மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக வந்து எல்லாமே சரிதான். நீதிமன்ற நடவடிக்கை, அதாவது சட்டத்தால நீதிமன்றத்தால ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இந்த குழந்தையோட நலனை வந்து இந்த சட்டம் வந்து பாதுகாக்கும். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். போக்சோ சட்டம் சம்பந்தமா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஸோ அடுத்தது இங்க பாருங்க, கூற்று காரணம். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்றதுனால நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் மாதிரி கூற்று காரணம் கொஸ்டின்லாம் வரும். வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிடையாது, கூற்று காரணமும் கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வ.உ.சி. சிதம்பரம் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தார். அவர் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிலேயரின் கடல்வழி பயணத்திற்கான ஏகபோக பிரத்யேக உரிமையை சிதம்பரனார் எதிர்த்தார். அவரை எதிர்த்தனால்தான் அவர் சுதேசி கப்பலா இது வந்து நிறுவனார் அப்படின்றது தான். அப்ப காரணம் சரி, இதனாலதான் அவரை வந்து ஆரம்பிச்சார். அப்ப காரணம் சரி தானே. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆன்சர் பாருங்க, ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். ஆமா, இந்த காரணத்தினால தான் அவர் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. ரைட்டா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுவும் பாலிட்டி கொஸ்டின், ஹிஸ்டரி கொஸ்டின் எப்படின்னா நம்ம எடுத்துக்கோங்க. இளம் பிராயம் என்பது, அதாவது அடால்சன்ஸ் என்பது என்னன்றாங்க. அடால்சன்ஸ் அப்படின்னா டீனேஜ் பருவத்தை தான் நம்ம அடால்சன்ஸ் சொல்லுவோம். அடால்ட் அப்படின்னாலே 18 வயசு, அந்த டீனேஜ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ வந்து அடால்ட் அப்படின்றது ஆங்கிலத்தில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது, தமிழ் பார்த்தா இளம் பிராயம்னுக்குது, நமக்கு புரியல. அடால்சன்ஸ் அப்படின்னா டீனேஜ் பருவம்னு சொல்லலாம். ரைட்டா, நடுத்தர வயதுன்னு சொல்ல முடியாது. மிடில் ஏஜ்னா 30 40 போயிடும். 18 வயசு அந்த டீனேஜ்னா அதான் சொல்லுவாங்க. 59 பாருங்க, சுனாமி பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்கவும் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சுனாமி அலைகள் நீளமான அலைகளை கொண்டது, ஆகவே அதை கடலுக்கு வெளியே இருந்து கண்டுபிடிப்பது கடினம்ன்றாங்க. சுனாமி அலைகள் நீளமான அலைகள் கொண்டதான், ஆகவே அதை கடலுக்கு வெளியிலிருந்து கண்டுபிடிப்பது கடினம்ன்றாங்க. 1, கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் பெரும்பாலும் சுனாமி அலைகள் ஏற்படுது. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம். சிம்பிளா சுனாமி வரதே கடல்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா சுனாமி வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சி ஆப்ஷன் போட்டாங்க. 1 2 சரி, ரெண்டுமே சரின்றாங்க. ஸோ அடுத்தது இது ஜாகிரபி கொஸ்டின். இது என்னது, ஜாகிரபிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா, ஜாகிரபி கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சுனாமி பற்றி கேட்டாங்கன்னா ஜாகிரபி ஜென்ரலாகவும் வரும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை கடமைகள் இருக்கிறது? அப்போ இது பாலிட்டி கொஸ்டின். ரைட்டா, ஸோ டி பாருங்க, மேற்கண்ட அனைத்தும் போட்டிருக்காங்க. அப்போ இந்திய விடுதலை போராட்டத்தை ஊக்குவித்த சீரிய கொள்கைகளை போற்றி பாதுகாத்து பேணிக் கொள்வது, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்கண்ட எதை அடிப்படை கடமைகள் இருக்கிறது? அடிப்படை கடமைகள் இருக்கிறதுனா நம்ம விடுதலை போராட்டத்தை ஊக்குவித்து சீரிய கொள்கைகள், எதுக்காக நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணுமோ அதை வந்து பாதுகாக்கணும், பேணி காக்கணுன்றாங்க. அழைக்கும் போது நாட்டை பாதுகாப்பது மற்றும் நாட்டுக்கு சேவை செய்வது அப்படின்றாங்க. இயற்கை சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது மற்றும் வளர்ச்சியடைய செய்வது போட்டிருக்காங்க. ஸோ இது 3மே வந்து சரி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 61 வைஃபை என்பதன் சுருக்கம். அது ஆக்சுவலாக அந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அது இதுதான்பா. வைஃபை என்னோட சுருக்கம் என்ன, இப்படிதான் இதுதான் கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. வைஃபைனா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ என்னது, வயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ வயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படின்றதான் வைஃபையோட சுருக்கம். இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் பேசிக் கம்ப்யூட்டர். வைஃபைனா என்ன, ஒரு மெகாபைட் என்பது என்ன, ஒரு மெகாபைட் என்பது என்னது, ஒரு எம்பின்னு சொல்லுவோம்ல, ஒரு எம்பின்னா 1024 கேபி சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். நீங்கள் நெட்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்பீடில், அதில் 1024 கேபி வந்தால் தான் ஒரு எம்பின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்கிறாங்க 1024 கிலோபைட்ஸ் அப்படின்றதான் ஒரு மெகாபைட். ரைட்டா, இதுதான் பேசிக் கம்ப்யூட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசில் 8வது 7வது அந்த 10th சின்ன வயசில் பேசிக்காக கம்ப்யூட்டர் படிப்பாங்களே குழந்தைகள், அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டுருக்குங்க. ரொம்ப டஃப்பாலாம் கேட்கல. ரைட்டா, ஸோ கம்ப்யூட்டர் பற்றி 2 3 கொஸ்டின் தான். இந்த ஒரு கொஸ்டின் இது 1 2. அப்புறம் இமெயில் வருதா, இமெயில் எதனால் பாதுகாக்க முடியுன்றாங்க, என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. என்கிரிப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கோடா மாறிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் ஹேக் பண்ண முடியாது, அதை படிக்கவும் முடியாது, அதை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அதனால என்கிரிப்ஷன் அப்படின்றதான் சரி. மோஸ்ட் ஆஃப் வந்து வெப்சைட் இணையதளம் எல்லாத்தையுமே பார்த்தா என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதா. ரைட்டா, ஸோ 3 கொஸ்டின் வந்திருக்கா.
ஸோ அவ்வளோதான் 3 கொஸ்டின் தான் கம்ப்யூட்டர். அப்போ இப்போ வந்து கொஞ்சம் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சேர்ந்து வருது. ஸோ 3லேருந்து 5 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவரின் தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் யாருன்றாங்க. ஸோ தெர்மாமீட்டரு அப்படின்னாலே என்னது கலீலியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அக்மார் சட்டம் இந்தியாவில் எப்போது அமலுக்கு வந்தது? அக்மார் சட்டம். ஸோ இது அக்மார்க்ன்றது கிட்டத்தட்ட எக்கனாமிக்ஸ்லையும் இருக்கும், ஜாகிரபிலையுமே இருக்கும். ரைட்டா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அக்மார்க் 1937 வந்திருக்கு. அக்மார்க்கு வந்து சட்டம் வந்து 1937 வெள்ளக்காரங்காலத்திலே வந்திருக்கு. கீழ்கண்டவற்றில் எதன் அடிப்படையில் அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? அணு உலை மின்சாரம். அணு உலை மின்சாரம்னா கெமிஸ்ட்ரியா? ஸோ பார்த்துக்கோங்க. பி அணு பிளப்பு, நியூக்ளியர் ஃபிஷன். அணுவை வந்து பிளக்கிறாங்க, அது மூலிமா சத்து வருது, அது மூலமா எரிசக்தி வந்து அது மூலிமா கரண்டை தயாரிக்கிறாங்க. ரைட்டா? அணு உலையில் மின்சாரம் எப்படி தயாரிக்கிறாங்க? அணு பிளப்பு தான். ஸோ அடுத்தது மூவர்ண கொடி முதலில் எப்போது ஏற்றப்பட்டது? இது வந்து பாலிட்டி கொஷின். இல்லைன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி லோயர் கிளாஸில் 6வது 7வது 8வது ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 31 டிசம்பர் 1929 மூவர்ண கொடி முதலில் எப்போது ஏற்றப்பட்டது? 1929 டிசம்பர் 31 ஏற்றிருக்காங்க. இந்தியாவில் கண் பார்வை அற்ற முதல் IAS அதிகாரி யார் அப்படின்றாங்க. ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பீனா பிரஞ்சால் பட்டேல். ஸோ அடுத்தது வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வினாத்தாளில் 100 கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண். விடையளிக்காத ஒவ்வொரு வினாவுக்கும் அரை மதிப்பெண் குறிக்கப்பட்டால் ஒரு நபர் 135 மதிப்பெண் பெறுகிறார். அதற்கு பதில் ஒவ்வொரு தவறான விடைக்கு அரை மதிப்பெண்ணும், விடையளிக்காத ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண்ணும் குறைக்கப்பட்டால் அந்த நபர் 130 மதிப்பெண் இருக்கிறார். இந்த நபரால் விடையளிக்காத வினாக்கள் எவ்வளவு என்று கண்டுபிடிக்கும்ன்றாங்க. ஸோ அவங்க எத்தனை கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன். நான் ஒரு அந்த பாதி ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ அது மூலியமாவே நான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்றேன். இந்த மாதிரி டவுட்டட் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து ஆன்சரை தேடுங்க. ரைட்டா? ஸோ 14ன்றது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு ஆன்சர் கொடுக்கலாம் கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்க. இதை வந்து நான் இது விடையே இருக்குன்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ரைட்டா? இப்போதைக்கு விடை தெரியாதுன்னு நினச்சிக்குவோம். நீங்கள் இப்போ இது வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க, எக்ஸாம்பிள் நமக்கு தெரியாதுல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நாமளாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? இப்போ 14 கொஷினுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணலை, 14 கொஷினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. மொத்தம் 100 கொஷின் சொல்லிட்டாங்க. மொத்தம் 100 கொஷின். அப்போ எத்தனை கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்? 86 கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ஒட்டு மொத்தமாக அவங்க எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 172 மார்க் கொடுத்துருக்கணும். 172 மார்க் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கலையே. எவ்வளோ கொடுத்தீங்க? 135 மார்க் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ 135 மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க. ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 37 மார்க் வருது. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க், அதாவது விடையளிக்காது. இது ராங்க கொஷினால் தான் 37 மார்க் பிடிச்சிருப்பாங்க. ராங்க கொஷினுக்கு தவறான விடைக்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க் பிடிச்சிருக்காங்க. அப்போ 37 கொஷினுக்கு 37 மார்க் பிடிச்சிட்டாங்க. 37 கொஷினுக்கு 37 மார்க் பிடிச்சிட்டாங்க. 37 கொஸ்டின் வந்து ராங்கா போட்டிருக்கேன். 86 கொஸ்டின் மொத்தமாக அட்டன் பண்ணியிருக்கேன். 14 கொஸ்டின் அட்டன் பண்ணல. ரைட்டா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். 37 கொஸ்டின் வந்து தவறா வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? அப்போ சரியா எத்தனை சார் போட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 86 37 கழிச்சிருங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 49 கொஸ்டின் வந்து நான் சரியா போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து டேலி ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ரைட்டா? நம்ம டேலி ஆகுதா, 200 மார்க் கரெக்டாக வருதா, 135 கரெக்டாக வருதான்னு டேலி ஆச்சுன்னா இந்த ஆன்சர் வந்து சரின்ற மாதிரி. புரியுதா? இப்போ என்ன பண்ணலாம்னா 49 கொஸ்டின் சரியாக போட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 2 மார்க் போட்டுங்க. 2 மார்க் போட்டால் உங்களுக்கு 92 மார்க் வருது. ரைட்டா? 37 கொஸ்டின் வந்து நான் தவறாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் 2 மார்க். ரைட்டா? ஆனால் 1 மார்க் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. 2 மார்க் நான் போட்டிருந்தேன். 2 மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா இது ஒரு 74 மார்க் வந்திருக்கும். ரைட்டா? ஆக்சுவலாக இப்போ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 37 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 98 37 கூட்டி பார்த்தா 135 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? அடுத்து ஒரு 14 கொஸ்டின். ஸோ அதுக்கு எனக்கு 2 மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 28 மார்க் வந்து கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு மைனஸ் பண்ணிட்டாங்க. 7 மார்க்கை வந்து பிடிச்சிட்டாங்க. ரைட்டா? 7 மார்க்கை பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 98 74 28 இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 மார்க் கரெக்டாக வரும். இந்த கொஸ்டினை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் வரும், டேலி ஆகும். ரைட்டா? ஸோ மார்க் பிடிச்சது எல்லாமே டேலி ஆகும். ஸோ கரெக்டாக 135 வரும் பாருங்க. இந்த 98 74 கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 100 அந்த இவங்க சொன்ன அந்த இது வந்துடும். 74 கூட்டக்கூடாது, 37 கூட்டணும். 98
ஒரு 37 அப்படி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 135 வந்துடும். ஸோ டேலி வந்து 135 ஆகுது இல்லையா? அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 14 வந்து சரின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ரெண்டாவது பேராகிராஃப் படிச்சு பார்த்தா கொஞ்சம் ஆன்சர் வரல, 0.5ல போகுது. ஸோ இந்த பேராகிராஃப்லேயே நம்ம முடிச்சுப்போம். ரைட்டா? சரி, இதுக்கு 14 வந்துருச்சு. டேலி ஆகுதான்னு பார்த்தா ஆப்ஷன்லேருந்து நான் வந்து போயிருக்கேன். ரைட்டா? ஸோ இதுவும் மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸ் பாருங்க, ஒரு கொஸ்டினா இதுவும் கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் தேற்றம் கீழ்கண்டது எதற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்கிலீஷில் கரெக்டாக தான் இருக்குது. இவங்க எப்படி தப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க ஒர்ஸ்டான்னு சொன்னா இல்லையா, அது இந்த கொஸ்டின் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா வலது கோணம் முக்கோணம் சொல்லி போட்டிருக்காங்க. ரைட்டு பக்கம் லெஃப்ட் பக்கம்னு நினச்சிட்டாங்க போல. ஆக்சுவலாக ரைட்டு பக்கம் லெஃப்ட் பக்கம்லாம் கிடையாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நம்ம என்ன சொல்லணும்னா, அதாவது செங்கோண முக்கோணம்னு சொல்லணும். செங்கோண முக்கோணம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் வந்து 90 டிகிரி இருக்கும். இது பேர் என்னது? செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். ஸோ செங்கோண முக்கோணத்தில் தான் இந்த பித்தாகரஸ் தீரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்ம வந்து அந்த தீரத்தை அப்ளை பண்ண முடியும். என்னன்னா கர்ணத்தின் வர்க்கமானது, இது கர்ணன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லுவோம். சின்ன வயசுல கர்ணத்தின் மீது அமைய சதுரத்தின் பரப்பளவானது மற்ற இரண்டு பக்கங்களின் மீது அமைய சதுரத்தின் பரப்பளவு ஆட் பண்றதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. இதுதான் பித்தாகரஸ் தியரம். இது எதுல வரும்? செங்கோண முக்கோணத்துல தான் வரும். இந்த செங்கோணம்ன்றது தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. ஆனா இவங்க தமிழ்ல எப்படி போட்டிருக்காங்க? வலது பக்கம், வலது. அப்ப லெஃப்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்னு போட்டு போச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்களோ, ஒர்ஸ்டா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. சரி விடுங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ரைட்டா? சரி, இப்படியே ஒன்று மொத்தத்தில் இங்கிலீஷ் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் இருக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர் கீயே எடுத்துப்பாங்க. இங்கிலீஷில் இருக்கிறதா ரைட்டாக எடுத்துப்பாங்களாம். அதையும் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ இங்கிலீஷில் ரைட்டாக தான் இருக்குது, தமிழில் தான் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் தமிழில் தப்பாக இருந்தாலும் நம்ம எது கேள்வி அவங்கள வந்து கேட்க முடியாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் பட்டப்படிப்புக்கான தேர்வு எழுத செல்கிறீர்கள். வினாத்தால் கடினமானதோடு மட்டும் அல்லாமல் கேள்விகள் நீளமானதாகவும் உள்ளது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸ் மட்டும் கேட்காம நான் சொன்னல ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், ஸோ ரீசனிங் பகுதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து கேட்குறாங்க. இதுதான் சொன்னால் நான் போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேள்விகளாக வரும். ஸோ அவங்களுக்கு வந்து இது இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு படிக்கிறவங்க, 2ஆம் நிலை காவல் தேர்வு படிக்கிறவங்க அந்த உளவியல் பகுதின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரீசனிங் பகுதியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு 600 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் வந்து கேட்டிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆப்பில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து பாருங்கள், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் நாமளாக வந்து முடிவு எடுக்கிறது. என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படின்றத பாருங்கள். சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? முடிந்தவரை அதிக வினாக்களுக்கு விடையளிப்பீர்கள். அதை நான் வந்து செய்ய முடியும். ரைட்டா? ஆன்சர் ஆஸ் மெனி கொஸ்டின் ஆஸ் பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். அது நீளமாக இருந்தாலும் சரி, அது பெருசாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீளமாக இருக்குதுன்னு நம்மளால லேட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்றத நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்சேபனை கடிதத்தை எழுதிவிட்டு வினாக்களுக்கு விடையளிப்பீர்கள். ஆட்சேபனை கடிதம்லாம் யார் வாங்க போகிறாங்க? ரைட்டா? அது பண்ண முடியாது. தேர்வு எழுதும் மற்ற நபர்களே தேர்வறையில் ஆட்சேபனைலாம் மொத்தத்தில் கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் சரி, கொஸ்டின் வந்து நீளமாக இருந்தாலும் சரி, நாம எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஆட்சேபனைலாம் பண்ணக்கூடாது. ரைட்டா? அப்படி பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு கிடையாது. ரைட்டா? எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு அப்போ சி ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும். இந்த டிசிஷன் மேக்கிங். ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் மேக்ஸ் தான். வினோதமான ஒன்றை தேர்வு செய்க, ஆட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். சில 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது டிஃப்ரெண்டாக இருக்குது, பிரைம் நம்பரை கொடுப்பாங்க, அதில் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத கொடுப்பாங்க. விலங்கு தாவரங்களை மாற்றி கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து ஆட் ஒன் சொல்லுவோம். செலக்ட் ஆட் ஒன். இதுவும் வந்து அதாவது ரீசனிங் சம்மதம். ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, சூரியன், நட்சத்திரம்லாம் ஒரு கோல். சூரியன் அதெல்லாம் ஒரு இது. ரைட்டா? ஆனால் பிரபஞ்சன்றது ஒன்றும் இல்லை. பிரபஞ்சன்றது எல்லாம் சேர்த்து, அது வந்து நட்சத்திரம், கோள், துணைக்கோள்கள் எல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம். ஆனால் ஒரு பொருளை வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்மளால குறிப்பிட முடியாது இல்லையா? அதனால டிஃப்ரெண்டாக இருக்கிறது பிரபஞ்சம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பகுதி தான். இதுவும் மேக்ஸ் கொஸ்டின் தான். ஒரு புகைப்படத்தை காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் கூறினார். புகைப்படத்தில் உள்ள அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவு முறை? ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து ரீசனிங் பகுதி தான், நீங்கள் வந்து படிப்பீங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தை காட்டி, ஒரு புகைப்படத்தில் காட்டி யார் சொல்கிறாங்க? ஒரு புகைப்படம் இருக்கு, அதில் ஒருத்தர் இருக்காங்க. ரைட்டா? காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று சுரேஷ் சொல்றான். அப்ப சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கான். ரைட்டா? இந்த புகைப்படத்தை காட்டி தான் சொல்றான். அந்த தாத்தா, என் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு. ரைட்டா?
தாத்தா இருக்காரு, தாத்தாவின் ஒரே மகன், தாத்தாவுக்கு ஒரே ஒரு மகன் தான், இன்னொருத்தர் யாருமே இல்லை. அப்போ இங்கே மகன் ஒருத்தர் இருக்காரு, தாத்தாவுக்கு ஒரே மகன்றாங்க. அப்போ இவர் தான் தாத்தானா இந்த மகன்றவர் இவருக்கு வந்து அப்பாவா இருப்பார். இவருக்கு என்னவா முறை இருக்கும், இவருக்கு அப்பா, ரைட்டா. அந்த மகனின் மகள், ஒரே மகன் சொல்லிட்டாங்க, இன்னும் யாரும் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, இவர் அப்பானாச்சு. இந்த மகனுக்கு, இந்த அப்பாவுக்கு ஒரு மகள்கிறாங்க, இதுதான் போட்டோவில் இருக்காங்க. அப்ப இவர் அப்பானாச்சு, அப்பாவுக்கு இந்த போட்டோவில் இருக்கிறவங்க பிள்ளை, ஒரே மகள், ரைட்டா. அப்ப இவர் யார், இந்த சுரேஷ் என்றவர், இவரும் மகன். இவர் வந்து இந்த அப்பாவுக்கு இவர் மகன், இவள் மகள். அப்ப இவர் 2 பேரும் ஒன்னா பிறந்திருக்காங்க, ரைட்டா. ஸோ இவர் வந்து பிரதர், இவங்க வந்து சிஸ்டர், போட்டோவில் இருக்கிறவங்க சிஸ்டர், பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு சுரேஷ் என்பவர் என்ன உறவுனா, இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணுக்கு இந்த சுரேஷ் என்பவர் வந்து பிரதர், ரைட்டா, சகோதரர், ரைட்டா. ஸோ அந்த உறவு முறை வருது. ஸோ ரிலேஷிவ் இந்த மாதிரி வந்து பிளட் ரிலேஷன்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ரீசனிங் பகுதி படிக்கலாம் தான் வரும். ஸோ டிஎன்பிசி தேர்வுகள்லாம் கொஞ்சம் வர்றது கஷ்டம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கேள்விகளை நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நான் கொடுத்துருப்பேன், ரைட்டா. நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவாங்க. கண்டிப்பாக வந்தீங்க இந்த ரீசனிங் பகுதி, மேக்ஸ், ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் முழுமையான மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஒரு நகரத்தில் 10வது வார்டில் உள்ள அதிக மக்கள் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்படுகிறது. இதுவும் வந்து நம்ம ரீசனிங் சம் தான், மேக்ஸில் வரக்கூடிய ரீசனிங் சம் தான். தொடர் நடவடிக்கை, இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நகராட்சி 10வது வார்டை புகை போட்டு சுத்தம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ நகராட்சி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, புகை போட்டு அந்த கொசுவை வந்து ஒழிக்கிறதுக்கு இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும்ன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, the people in the area should be advised to take step to avoid mosquito bits அப்படின்னாங்க. அப்படின்னா அப்பகுதி மக்கள் தங்கள் கொசு கடிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க முடியும், மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். கொசு கடிக்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்களே கொசுவர்த்தி போட்டுக்கலாம், அல்லது கொசு வலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் வீட்டை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க முடியும், மக்களுக்கு அறிவுரை சொல்லணும். அப்போ ரெண்டுமே தான் செய்யணும் இல்லையா. அதனால தான் இவங்க போத் 1 and 2 வந்து ஃபாலோ பண்ணுன்றாங்க. ஸோ 1, 2 பின்பற்ற வேண்டும். டி ஆப்ஷன் வந்து சரியா இருக்கும். மக்களுக்கு அட்வைஸும் பண்ணணும். நகராட்சிக்காரங்க என்னதான் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் வந்து தெருவா வந்து இந்த புகை வண்டியை போட்டு கொசு வந்து ஒழிக்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். ஸோ ரெண்டுமே செய்யணுன்றாங்க. இதுவும் மேக்ஸ் கொஸ்டின் தான், ரீசனிங் கொஸ்டின் தான். இதுவும் பாருங்க, வெள்ளை நிறத்தை, இதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம்ல நிறைய கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கேள்விலாம், அவங்க படிச்சிருப்பாங்க, நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ரீசனிங் பகுதி தான், ரைட்டா. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வெள்ளை நிறத்தை நீலங்கிறாங்களாம், ரைட்டா. நீல நிறத்தை சிவப்புங்கிறாங்களாம், சிவப்பு நிறத்தை மஞ்சள்னு சொல்றாங்க. சிவப்பு நிறத்தை மஞ்சள் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா. மஞ்சள் நிறத்தை வந்து பச்சைன்னு சொல்றாங்க, பச்சை நிறத்தை வந்து கருப்புன்னு சொல்றாங்க, கருப்பு நிறத்தை வந்து ஊதான்னு சொல்றாங்க, ஊதா நிறத்தை ஆரஞ்சுன்னு சொல்றாங்க. எது எப்படி சொல்றாங்க, ஆனா மனித ரத்தம் என்ன நிறம்னு கேட்கிறாங்க. மனித ரத்தம் என்ன நிறம் அப்படின்றாங்க. மனித ரத்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது, ரெட், அதாவது சிகப்பு, ரைட்டா. சிகப்புன்னு தெரியும், ஆனா ஆன்சர் சிகப்புன்னு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இந்த சிகப்பு நிறத்தை தான் இவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க, ஒரு கோடிங் மாதிரி மஞ்சள்னு சொல்லிட்டாங்க. அப்ப மனித ரத்தம் சிகப்புன்னு எனக்கு நமக்கு தெரியும், ஆனா இவங்க சிவப்பு நிறத்தை மஞ்சள்னு சொல்றதுனால நாம என்ன ஆன்சர் யூஸ் பண்ணணும், மஞ்சள்ன்றதான் நம்ம சூஸ் பண்ணணும், ரைட்டா. இதுவும் மேக்ஸ் ரீசனிங் தான். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கு, ஸோ வெர்பு நான் வெர்பல் எல்லாமே வந்து கேட்குறாங்க, ரைட்டா. இன்னொரு கொஸ்டின்ல இந்த டயக்ராம் கொடுத்துலாம் வந்து எத்தனை விடுபட்ட படங்கள், எத்தனை முக்கோணம் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா, அதே மாதிரியும் கேட்டிருக்காங்க, ரைட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின். இதுக்கப்புறம் பார்ட் டி இருக்கு இல்லையா, இந்த பார்ட் டி. ஏன்னா சார் இந்த மாதிரிலாம் இங்கிலீஷில் இருக்காங்களா, இது மாதிரிலாம் கேட்பாங்கன்னு பயந்துடாதீங்க. இங்கே பாருங்க, கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஓம்லாம் போட்டுருக்காங்களே, இது வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு, ரைட்டா. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த டைம் நமக்கு கால் பேக் பண்ணல. அப்போ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த பகுதியை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், இது இந்த டைம் வந்து வராது. இது மட்டும் நீங்கள் படிச்சப்போ இந்த 75 கொஸ்டின் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே 75 கொஸ்டின் தான் வரும். இந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு பதிலாக வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த டைம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஜிகே கொஸ்டின் கேட்பாங்க. லாங்குவேஜ் வந்து தனியாக வைக்கிறாங்களா, தமிழ் தகுதி தேர்வுன்னு. இதில் 5 கொஸ்டின் 6 7 கொஸ்டின் இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ ஜிகேல இப்படி தான் கேட்டிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சயின்ஸ் வந்திருக்கு, ஜாகிரபி வந்திருக்கு, எக்கனாமிக்ஸ் வந்திருக்கு, பாலிட்டி வந்திருக்கு, மேக்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 யூனிட் அந்த மாதிரி தான் வந்து கலந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில கேள்வி ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, பேங்க் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அது பேங்க் சம்மந்தப்பட்டது, இல்லை கோர்ட்டு சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம வச்சுக்கலாம், ரைட்டா. அந்த மாதிரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தானியம், தென்னிந்திய வரலாறு, அதெல்லாம் எதுவுமே இல்லை.
ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கேட்க மாட்டாங்க ரைட்டா. ஸோ வந்து நம்ம ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி தான், இந்த பாலிட்டி சம்மந்தப்பட்டது, இந்த சுதந்திர போராட்டம் வாவுசி பற்றி படிக்கிறோம், அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் தான் படிப்பீங்க. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி எதில் இருக்கும், இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கும். இந்திய தேசிய இயக்கம் படிப்போம். நம்ம குரூப்பில் யூனிட் 8 9 படிப்பீங்க ரைட்டா. இந்த யூனிட் 8 யூனிட் 9 அங்கே தேவையில்லை. ஹிஸ்ட்ரியிலே வந்து நமக்கு சுதந்திர போராட்டத்தில் இந்த காந்தி காலகட்டம்லாம் 10th படிப்போம்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் கேட்குறாங்கன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோ போடுறேன். அப்போ தான் வந்து இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் எப்படி கேள்வி கேட்டுருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ரைட்டா. வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வின்னிஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். ஸோ இதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வின்னிஸ் கிளாஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.